என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கவலையானது என்ன செய்யும் என்று சொல்லியும், நல்வார்த்தையானது என்ன செய்யும் என்று சொல்லியும் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் ஒடுங்கி போய்விடுவார்கள், அதாவது பலகீனப்பட்டு போய்விடுவார்கள். சரீர ரீதியாகவும் சரி, மனதளவிலும் அவர்கள் பலகீனர்களாய் காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களை நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் பார்க்கலாம், என் சபையில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுடைய கவலையை இன்னும் அதிகரிக்க செய்வாங்க. ஐயோ இப்படியா பிரச்சனை, ஐயோ அது இப்படி முடிஞ்சிட போகுது, அது அப்படி ஆகிட போகுது, இன்னும் அவங்கள கவலைக்கு நேராக தள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் அவர்களை இன்னும் பலகீனப்படுத்துகிறார்கள். ஆனால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்க. கர்த்தர் இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாரே, ஏன் இதை பற்றி நீ கவலைப்படுற? கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை சந்திப்பார். விசுவாசத்தோடு கூட இருன்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். அவர்கள் உள்ளத்தை ஒடுக்கி வைத்து கொண்டிருக்கிற அந்த கவலை, அவர்களை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை பலப்படுத்துகிறதா அல்லது பலகீனப்படுத்துகிறதா என்பதை நிதானித்துப்பார். எத்தனையோ பேர் சோர்ந்து போய் நிலைகுலைந்து போய் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரியாது. தெரிந்தாலும் அவர்களுக்கு அவர் மீது வைக்க வேண்டிய விதத்தில் விசுவாசத்தை வைக்க கற்றுக்கொள்வது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் ஊன்ற கட்ட ஆரம்பியுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அவர்களையும் பலப்படுத்தி கர்த்தருக்குள் ஊன்ற கட்டச் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.